அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 17ஆம் தேதி, வளர்பிறை, பௌர்ணமி திதி மதியம் 2:15 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. அனுஷம் நட்சத்திரம் மாலை 4:11 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. விலை உயர்ந்த சில எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு சுப செய்திகளை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயெல்லாம் பகை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. சோம்பலாக நீங்கள் எப்பொழுதும் இருக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பால் சிகரங்களை தொட்டு பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்திலையும் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் மாலை 4:11 கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நகத்தாலே கிள்ளுவதை கோடாரி கொண்டு வெட்டுவதா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே அதில் தெளிவாக முடிவெடுத்து அந்த சிக்கலை சரி பண்ணணுங்க. அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை பெருசான பிறகு அப்புறம் பெருசாக அலையிறது, கவலைப்படுறது அதெல்லாம் கூடாதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடக்கத்திலேயே அது சரியாக இருந்தால் அதை கொண்டு போவதும், சரியற்றதாக இருந்தால் அதை துண்டித்து போடுவதும் கைவந்த கலையாக வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போகுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வீட்டில் சலசலப்புகள்லாம் இருந்தது, அதெல்லாம் சரியாகி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டதை கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதேபோல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே,
நல்லார் பொல்லாரை நடக்கையால் அறியலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒருத்தவங்க நல்லவங்களா அல்லாதவங்களாங்கிறது அவங்க நடத்தையை வைத்து, அவங்க செய்யக்கூடிய செயல்களை வைத்து நம்மால் உணர்ந்து விட முடியுங்க. அதனால தாங்க நெருக்கடி நேரத்திலும் கூட எல்லோருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நீதிமான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதை தொட்டாலும் இன்றைக்கி அதை முடித்து காட்டுவீங்க. சொன்ன சொல்லையும் காப்பாற்றுவீங்க. சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த விரிசல் அதெல்லாம் சரியாகி சொந்த பந்தங்களும் நெருங்கி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறுங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவங்கள பார்த்து இன்றைக்கி பேசுவீங்க. செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நிறைவேற்றுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க. அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் குழப்பங்களிலிருந்து இன்றைக்கி விடுபடுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் பெருசாக யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. முயற்சி நம்முடையது, ஆனால் முடிவு இறைவனுடையது அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு நம்ம கடமையை நாம் செய்துக்கிட்டே இருப்போம். இறைவன் கொடுக்கறத கொடுக்கட்டுங்கிற தெளிவான சிந்தனையுடன் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாரும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அவங்களால் எந்த பலனும் நமக்கு கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. நாம் யாரையுமே பயன்படுத்திக்க முடியலையே, நம்ம முயற்சியில் தானே நம்ம முன்னேற வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வீடு மாறலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அக்னி நட்சத்திரமும் ஒரு வகையாக அக்னி நட்சத்திரத்தோட அமைப்புகளும் முடிஞ்சுக்கிட்டே வந்துடுச்சு. அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சாச்சு. இனிமேல் வீடு மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நாள் செய்வது நல்லார் செய்யார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்முடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நாம் எது செய்தாலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அது கொடுக்குங்க. அந்த நாளும் நட்சத்திரமும் செய்யக்கூடிய அளவுக்கு 4 பேர் நமக்கு உதவ முடியாதுங்க. அதனால தாங்க எந்த வேலையை தொட்டாலும் நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடன் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. விலகி போனவங்க விரும்பி வந்து பேசுவாங்க. எதிர்த்தவங்களும் கொஞ்சம் அடங்குவாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சலசலப்புகள், சங்கடங்கள் அதெல்லாமே விலகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி சகோதரங்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்குங்க.
வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது, மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்பு எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நீர் ஆழம் கண்டாலும் நெஞ்சு ஆழம் காண முடியாது. தண்ணீர் எத்தனை அடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நவீனமான கருவிகள்லாம், அறிவியல் கருவிகள்லாம் வந்துடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தவங்க மனசுக்குள்ளார நெஞ்சுக்குள்ளார என்ன நினப்பு இருக்குது, எந்த மாதிரி சிந்தனைகள் ஓடின்றிருக்குன்னு கண்டுபிடிக்க இதுவரைக்கும் கருவி கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுடைய மனநிலையை ஆனால் சாமர்த்தியமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் விலகும், தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சச்சரவுகள் தீரும். குடும்பத்தில் சமாதானம் அதிகரிக்கும். வீட்டில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் விலகி சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. புது தொழில் சிலர் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சிலர் வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நுனிக்கொம்பில் ஏறி அடிக்கொம்பை வெட்டுவார்களா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எந்த வேலையை செய்தாலும் நீங்கள் முறையாக செய்வீங்க, முறை தவறி நீங்கள் செய்ய மாட்டீங்க. அதனால தாங்க உங்களை புத்திசாலிகள்னு சுற்றி இருக்கிறவங்க பாராட்டி கொண்டே இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் சமயோஜித புத்தியால் சாதிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இங்கிதமான பேச்சால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும். அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் பழைய பாக்கிகள் வசூலாகும். எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்கிறதுக்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நூலளவு ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அந்த நுணுக்கமாக யோசிக்கிறது, நுணுக்கமாக பேசுகிறது, முக்கியமான விஷயங்களை எடுத்து வெளியில் கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் அத்தாட்சியாக சாட்சியாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. எங்கும் எப்பொழுதும் நுண்ணறிவு, பேரறிவுடன் அனுபவ அறிவும் உடையவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகும். முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. யாருமே என்ன சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட உங்களை நீங்களே இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் மாலை 4 மணி 11 நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறதுனால அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. மாலை 4 மணி 11 நிமிடத்திலிருந்து கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி 11
நிமிடத்திலிருந்து நிதானமாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் எந்த விஷயத்திலும் உறுதிமொழி தந்துட வேண்டாங்க. அதே மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போட்டுற வேண்டாம். அந்த வகையிலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும். ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எளிதாக முடியுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நெருப்பு என்று சொன்னால் வாய் வெந்து போகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க கடினமான வார்த்தைகள், கடினமான சூழ்நிலைகள், கடினமான சம்பவங்கள் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்கலங்கவே மாட்டீங்க. சந்தோஷமான விஷயங்களை பார்த்து எப்படி நாம் சந்தோஷப்படுறோமோ அது மாதிரி கடினமான விஷயங்களையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தாங்க, கொஞ்சம் அலைச்சலும் இருக்குதுங்க. கடன் அதிகமாயிட்டு தான் போகுது. பழைய கடன் நினச்சி சங்கடப்படுறதா, புதுசாக வாங்க போகிறத நினச்சி ஒரு நேரத்தில் பயப்படுறதா, இது மாதிரி தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பயம் அதெல்லாம் விலகும். தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வரவேண்டிய தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உடற்பயிற்சி இப்போ உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஆனால் 4 மணிக்கு பிறகு நல்லது நடக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கும் பாயும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் எப்பயுமே உதவுவீங்க. ஆனால் சும்மா இருக்கிறவங்களும் அந்த பலனை அடைவாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. எப்படியோ நம்மால் 4 பேர் பலனடைஞ்சால் போதும்னு உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் 10 ரூபாய் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு செலவுகள் அதிகமாயிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்பப்போ ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுப்பாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தருவாருங்க. கல்யாண விஷயம் பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குது. வீடு மாறலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நொறுங்க தின்றால் 100 வயது. ஆமாங்க, அதனால தாங்க அவசரமாக சாப்பிட்றது, அடுத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டே சாப்பிட்றது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க.
உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதையும் ரசிக்கக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவம் உடையவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வரத்துக்கான சூழலும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைக்கி தேடி வருவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள், விலை உயர்ந்த ஆடைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நோய்க்கு இடங்கொடேல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க உடம்பு முடியல அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் முடியலை, உடம்பில் வேறு ஏதாவது சிக்கலா அப்படின்னு உடனடியாக மருத்துவரை பார்த்து நோயை சரி பண்ணி ஆரோக்கியமாக வாழ வேண்டுங்கிற சிந்தனையோடு ஆரோக்கியமே அழகானது, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்கிறத புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு கோவப்படுறது, மறதியால் சில பொருள்களை மறந்து எங்கேயா வச்சுட்டு தேடுறது, இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு கோவப்படுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளார எல்லோரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இருக்கிறதுனால சாந்தமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லமாக இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதையும் தாண்டி நம்மால் வந்துட முடியுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டே இருக்குங்க. சுகஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது மாற்றுறது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.